எனக்கு தம்பியா மாரிமுத்து நடிச்சிருக்காரு. வீரசிகாமணிங்கிற ஊரில் ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்கார். 2 பேரும் ஒரே ஹோட்டல், ஏற்று ரூமு. ஒரு காரில் தான் டெய்லி ஷூட் போவோம், ஒரு காரில் நான் முன்னாடி இருப்பேன், பின்னாடி இப்போ டெய்லி அதெல்லாம் போயிட்டு வருவோம். ஒன்றும் பண்ணா இருக்கும். படத்துலையும் பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி இருக்கும். அண்ணன் தம்பி என்ன, எங்கள் ஆத்தா செத்து கொண்டு போய் புதைச்ச சுடுகாட்டில் போய் இவர், நான் அவரை விட்டுருக்க மாட்டேன் வீட்டுக்குள்ள, கேரளால வீட்டுக்குள்ள. எனக்கு தெரியாம பின்னாடி போய் இந்த புதைச்ச புதவுலியில் வந்து அந்த புதமேட்டில் வந்து கம்மாயில் விழுந்து மாரிமுத்து ஆடுவார். நானு உண்மையிலேயே மாரிமுத்து வந்து அவன் ஒரு நையாண்டி அப்படி அடிச்சுட்டு போறவர், அவரு அழுகிறாரு. நான் அப்படி பின்னாடி இருந்து சீன் படி வந்து ஒரு 10 அடி தூரத்துல இருந்து அப்படியே மாரிமுத்து பார்த்துக்கிட்டு இருக்கணும். தம்பி வந்து நம்ம வந்து அவனை சேர்க்கல, இருந்தாலும் தாய் பாசத்துல வந்து அழுகிறான். என்ன இன்னொன்னு, நான் என் வீட்டுல மூத்தாள், நான் அண்ணன் தம்பி 4 பேர்ல நான் தான் மூத்தாள். எவ்வளவோ விஷயங்களை கடந்து வந்தாள். என்ன அப்படி ஒரு கிராம வாழ்க்கையை தான் அதான் நான் எழுதிக்கிட்டே இருக்கேன். என்னுடைய கதைகள் எல்லாம் எத்தனை நாடு, எத்தனை தேசம், எத்தனை ராணுவத்துல இருந்து இந்தியா முழுக்க சுத்தினமே, உலக நாடுகள் முழுக்க போயிருக்கேன். ஒரு கதையை கூட பெருநாளி பெரியார் தாங்கல, பூரா அந்த மக்களை வச்சு. ஏன்னா அப்படி மாரிமுத்து அழுதுகிட்டு இருக்காரு. அப்படியே போய் தூக்கு 2 பேரும் அழுவோம். இந்த மாரிமுத்து நானு நடிச்சுட்டு செப்டம்பர் 4ஆம் தேதி, செப்டம்பர் 5ஆம் தேதி நான் முடிச்சுட்டு காரைக்குடி ஷூட் போறேன். நேரம் அங்கே வீரசிகாமணி இருந்து மறுநாள் 5ஆம் தேதி 6ஆம் தேதி முடிச்சுட்டு மாரிமுத்து சென்னை வர்றாரு. நான் காரைக்குடியில் கொத்தமங்கலத்தில் ஒரு டிராலி ஷாட்டு, அந்த பெரிய பங்களாவில் உட்காந்துருக்கேன். அந்த டிராலியை போட்டிருக்காங்க, ஒரு 10 ரூபா இருக்கும். என் அசிஸ்டன்ட் கூட வந்து, ஐயா மாரிமுத்து இறந்தவனாரியா. 2 பேரும் நாங்கள் வந்து ஒரு நடிச்சு சந்திச்சு ஒரு 8 மாசம் 10 மாசம் 1 வருஷம் ஆயிருந்தா பெருசா தெரிஞ்சிருக்காது எனக்கு. நேற்று முந்தா நாள் ஒண்ணு மண்ணா இருந்துட்டு இப்போ ஒன்னா புரோட்டா கடையில் வைத்துன்னு, ஒன்னா டீ குடிச்சிட்டு, ஒன்னா கொட்டை மொச்சப்பயத்தை வைத்துன்னு விட்டு, என்ன இங்கேயும் ஒண்ணு மண்ணா அண்ணன் தம்பின்னு அழுது தவிச்சு நடிச்சுட்டு போய் 2ஆவது நாள் 8ஆம் தேதி இறந்தவனாரு. கரெக்டா ஆக்சிடென்ட். எனக்கு உயிரே போயிடுச்சு. எனக்கு டயலாக் வரதில்லை. ஷார்ட்ரி ஆக்ஷன் டயலாக் வரல. அப்படி என்னுடைய அருமை நண்பர், அவருடைய சாவு தமிழகத்தையே உலுக்கியது. அந்த சாவு என்ன ரொம்ப உலுக்கிடுச்சு. அவரு மாரிமுத்தோட இன்னொன்னு, மாரிமுத்து நடிச்ச கடைசி திரைப்படம் தான். முடிச்சுட்டு வந்தாரு, டப்பிங் பண்ணாரு, எதிர்நீச்சல் டப்பிங் பண்ணாரு, இறந்துட்டாரு. என்ன அவர் ஒரு அற்புதமான நடிகன். அவருடைய பங்களிப்பு எல்லாம். இன்னொன்னு, தென் மாவட்டங்களுக்கு ஒரு அடையாளம் வேண்டும் என்றால் ஐயா வேலா ராமமூர்த்தி அவர்களை பார்த்துக் கொள்ளுங்கள். 70 வயதிலும் ஒருவர் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் ஐயா வேலா ராமமூர்த்தி அவர்களை கேட்டுக்கொள்ளுங்கள். எப்போதும் சிரித்த முகமும் சிந்தனை குணமும் உடைய மனிதர். மண்ணை நேசிக்காத மனிதன் எவ்வளவு பொன்னை தங்கத்தை வைத்திருந்தாலும் எந்த பயனும் இல்லை. ஆனால் வேலா ராமமூர்த்தி அவர்கள் மண்ணின் மகிமையை சொல்வது மட்டுமல்ல, மண்ணின் மனசாட்சியாக வாழ்ந்து வருபவர். குற்றப்பரம்பரை, குருதியாட்டம், பட்டத்து யானை என்று அந்த மண்ணையும் மக்களையும் எழுதி நமக்கு பெருமை சேர்த்து வருகிறார். எல்லாரிடமும் சென்று சேர்ந்திருக்கிறார். வீராயி மக்கள் என்ன சொல்ல வருகிறது? ஐயா வேலா ராமமூர்த்தி அவர்கள் மூத்த மகனாக படத்தில் வாழ்ந்திருக்கிறார். எப்போதும் எல்லாருக்கும் பிடித்த ரசித்த எழுத்தாளர் நடிகர் வேலா ராமமூர்த்தி அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். பயமா இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். முக்கியமா பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம்.
மேடைய எனக்கு மிக நெருக்கமான மனசுக்கு பிடிச்ச மிக நெருக்கமான இயக்குநர்கள்லாம் நிறைஞ்சிருக்கிறீங்க. எத்த இசை வெளியீட்டு உள்ளாலும் இத்தனை இயக்குநர்கள் இப்படிப்பட்ட ஆட்கள் உட்கார்றது அரிது. ஒருத்தர் 2 பேர் முக்கியமான ஆள் இருப்பாங்க, அப்புறம் 2-3 பேர் இருப்பாங்க, இப்படி இருப்பாங்க. ஆனால் எனக்கு மனசுக்கு பிடிச்ச அத்தனை பேர் வரிசை எடுத்துக்கல. ரொம்ப அடிக்கடி எனக்கு என்னுடைய பழக்கம் என்னன்னா, நான் அந்த போனை போட்டுக்கிட்டு ஹீரோக்களுக்கு என்னை இயக்கிய டைரக்டர்கிட்ட நம்பர் வாங்கிக்கிறதுல தொடர்புல இருக்க மாட்டேன். என்னை முதலாக கொண்டு போய் சினிமாவில் இழுத்து விட்டவர் ஐயா. எங்க மிளகாயின்னு ஒரு படத்துல இது ஊருக்காரரு, அது அம்மா எங்க ஊரு, அம்மா பிறந்து திருநாளி எங்க ஊரு. இப்போ வீராயி மக்கள் பேசின எல்லாரும் இந்த படம் வாழ்வியலை சொல்லுது, உறவு முறையை சொல்லுது, அந்த குடும்ப விஷயங்களை சொல்லுதுன்னு ஒவ்வொருத்தரும் பேச 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 ஒரு இயக்குனர் இந்த படத்தை இயக்குனர் என்ன பண்ணிருக்கணும், கேட்க அப்படி கம்பீரம் பண்றணும், அப்படி சந்தோஷம் பண்ணிருக்கணும் இல்லையா. இந்த நாகராஜ் மூஞ்சில இல்ல சந்தோஷம் இருக்க யாரா பாத்தீங்களா? சிரிக்கவே இல்லைங்க, சிரிக்கவே இல்லை. ஒவ்வொருத்தரும் பேச பேச மரியா பேசுறது, பேரரசு வரிசையா, சந்தியா பேசுறது, கோவில் வரிசை பேசுறதெல்லாம் இப்படி அழுகிறாரு. கண்ணீர் தான் வரல, பொங்குது வரல. ஏன்னா அவரு அந்த புதுக்கோட்டைக்காரரு அந்த அறந்தாங்கி அந்த மக்களையும் மண்ணையும் எல்லாரும் சொல்லுவோம். எழுத்தாளர்கள் மண்ணையும் மக்களையும் பெசஞ்சு நான் கொடுத்திருக்கிறேன், எழுதியிருக்கிறேன்னு சொல்லுவோம், எல்லாரும் சொல்லுவோம். ஆனால் அதாவது இந்த புற விஷயங்களை எழுதி போடுற எழுத்தாளர் நிறையா இருக்கான். இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன அந்த உணர்வுகள் இருக்கு பார்த்தீங்களா, ஆத்தாளுக்கும் பிள்ளைக்கும் உள்ளது, என்ன அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் உள்ளது, அண்ணனுக்கும் தம்பிக்கும் உள்ளது. இந்த உறவுகளை நுட்பமா பிடிச்சு கொண்டு போய் இந்த ஆள் படம் பண்ணிருக்காங்க. அதாவது இவர் எழுதி கொடுக்கிறது வசனங்களையும் டயலாக்கையெல்லாம் பேசிட்டு நானே தீபாக்கா பாண்டியக்கா எல்லாரும் நான் பேசுறேன்னு அழுவான். இவர் அந்த டயலாக் சிரிச்சுக்கிட்டே கொடுக்குறாரு. இவர் சிரிச்சுக்கிட்டே கொடுக்குற அந்த டயலாக் எல்லாம் நாங்க பேசுற போதெல்லாம் நடிக்கிறவங்க அழுவோம். என்ன இப்படி உண்மையிலேயே இன்னொன்னு தமிழ் இன்னைக்கு இருக்கிற தமிழ் சினிமாவில இருந்து ஆளை பாருங்க 2வது படம் வந்து அடையாளம் தெரியாம நிக்கிறாரு. என்ன இவர் ஒரு மிகப்பெரிய கதை சொல்லி இன்னொன்னு இவரை மாதிரி வாழ்ந்த வாழ்க்கையை மொழிக்குள்ள கொண்டு வந்து வசனங்களுக்குள்ள கொண்டு வந்து பாத்திரங்களை ஆக்கி காட்சியாக்குறதுல பெரிய வல்லவன். இந்த படத்தில் நடிக்கிற போது வீராயி நாட்டாளுக்கு நான் தரப்பில்லை. இந்த படத்துல எனக்கு என்னுடைய சினிமா கேரியர்ல இது ஒரு முக்கியமான படமா அமையும். அப்படி எனக்கு சொல்றது சாதாரண சொன்னாரு. போய் நான் அந்த படத்துல நடிச்சு முடிச்சுட்டு வெளியே வர இது ஒரு தமிழ் படமா நினைக்கலங்க. தமிழ் படத்துல நடிச்ச ஃபீலே எனக்கு இல்லை. ஏதோ ஒரு மலையாள படத்துல, ஒரு பெங்கால் படத்துல, ஒரு ஈரான் பிலிம்ல பண்ண மாதிரி ஒரு ஆர்டருக்கு வேலை இல்லை. இந்த படத்துல செட்டுக்கு வேலை இல்லை, காஸ்டியூம் வேலை இல்ல. பெரும்பாலும் நாங்க எல்லாரும் ஹோம் காஸ்டியூம் போட்டு நடிச்சிருக்கோம். அந்த வீடுகளும் திண்ணைகளும் கூரைகளும் உடஞ்ச ஏணி படிகளும் தெருக்களும் அப்படியே அந்த வெள்ளத்துல கூட அந்த குலசேகரம் தான் போயிருக்கிறோம். அந்த ஏரியால இந்த வீரசிகாமணி அந்த ஏரியாவே ஷூட் போனது. எந்த இடத்துலையும் ஒரு அழகான கட்டடத்தை, புது கட்டடத்தை அவரு வீராய் மகன் பெரியாளு ஒரு பெரிய ஒரு சுமாரான வீட்டை காட்டு நிலைமையாது. அந்த ஓட்ட வீடு, அந்த ஓட்டத்தின் என்ன அப்படி நாங்க எங்களுக்கு யாருக்குமே நடிக்க தோணல. அதுலயே தீபாக்காவும் பாண்டியக்காவும் பண்ணிருக்காங்க பாருங்க. பாண்டிய காலம் பாத்தீங்கன்னா எனக்கு உங்க வயசு என்ன கேட்கணும், ரைட்டு. என்னைய விட குறைஞ்சது 15 இளமையா இருப்பார் நினைக்கிறேன். தனியாவோட சொன்னாங்க 70 வயசில் ஆரோக்கியமா எப்படி இருக்கு வேற ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு 72 வயசு, 73 வயசு எனக்கு. ஏன்னா என்னையோட அவங்க 15 வயசு கம்மியா தான் இருப்பாங்க நினைக்கிறேன். எனக்கு ஆத்தாவை நடிக்கிறாங்க. பார்த்தா அந்த படத்துல
என்ன இந்த கிராமிய படங்கள் தமிழ்ல வர்ற கிராமிய படங்கள், குறிப்பா தென் மாவட்ட படங்கள், அது குறிப்பா அந்த தேனி உசிலம்பட்டிக்கு போயிச்சாங்க நடிக்கிற பொம்பளையெல்லாம் ஒரு இழுப்பாக டைலாக்ல ஒரு எழுத்து பேசணும்னு ஒரு கண்டிஷன் வச்சிருக்காங்க. ஆனா இந்த படத்துல இந்த படம் வந்து ஒரு மதுரையவோ தூத்துக்குடியவோ உசிலம்பட்டியவோ புதுக்கோட்டையவோ வந்து லேண்ட்மார்க் பண்ணல, மார்க் பண்ணல. புதுப்படம் நடிச்சிருக்கான். ஆனா தெக்கத்தி தமிழ் அது. ஏன்னா இந்த பாண்டியக்கா பேசுற டயலாக் எல்லாம் பாத்தீங்கன்னா அங்கிருங்க அப்படி உயிர்ல இருந்து ஒண்ணு, உயிர்ல இருந்து ஏப்பா மூத்தவனே ஏண்டா வேணாம்டா என்ன கேட்கிறவங்க நமக்கு உருகும். எனக்கு சொல்லவே வேண்டியது இல்லை. என்ன நான் இத்தனை வருஷம் பாடம் கேட்டதில்ல, 10 வருஷத்துக்கு 11 வருஷம் நடிச்சுட்டு இருக்கேன் சினிமாவில். இத்தனை படங்கள் இத்தனை படங்கள் நடிச்சிருக்கல, நான் கிளிசரின் போட்டு நடிச்சதே இல்லை. பார்த்த அந்த சீனுக்குள்ள போய் அப்படி நினைச்சோம் நான் கண்ணீர் வந்துடும். என்ன நான் கிளிசரின் போட்டதே இல்லை. பாண்டியக்காவும் அதுல தீபாக்காவுக்கு எனக்கு ஒரு சீன் இருக்கு இந்த படத்துல. என்ன போட்டியான் நானாண்டியான் பாக்குறோன்னு பார்த்தேன் அன்னைக்கு. அந்த சீன்ல எல்லாருச்சு என்ன வந்து தட்டி விடுவேன். இல்ல அப்படி ஒரு சீன்ல நானே சும்மா தீபாக்காவும் பாண்டியக்காவும் பேசி பெருமைப்பட்டிருக்கிற விஷயம் இல்லது நாராஜ். என்ன அப்படி ஒரு அற்புதமான ஒரு கதைக்காரன், வசனகர்த்தா, வாழ்க்கைய தெரிஞ்சவன், வாழ்க்கையை வந்து எழுத்துல கொண்டாந்து காட்சிப்படுத்தி படமாக்கணும். அப்படி ஒரு பெரிய வாய்ப்பை நாகராஜ் பண்ணியிருக்காரு. இது உண்மையில இது வந்து இன்னொரு தமிழ்ல வந்த மாயாண்டி குடும்பத்தார் போல் ஒரு சில படங்களில் வீராயி மக்கள் உறுதியா இருக்கும். தமிழ்ல வந்த கிராமிய வாழ்க்கையை சொன்ன நல்ல படங்களில் நிச்சயமா வீராயி மக்கள் ஒரு படமா இருக்கும். அப்படி இது பங்கெடுத்துக்கிட்ட அத்தனை நடிகர் நடிகைகளுக்கும் எல்லாருக்கும் ஆர்டிஸ்டுகளுக்கு எல்லாம் வந்து அப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்து, இன்னொன்னு அவர் ஒரு இயக்குனராக நடக்கல, இயக்குனராக நடக்க மாட்டாரு. என்னமோ கூட பிறந்த தம்பி மாதிரி என்ன பெரிய வசதிகளையும் யாருனாங்க. இன்னொன்னு நான் சொல்ல மறந்துட்டேன், எனக்கு தம்பியா மாரிமுத்து நடிச்சிருக்காரு. வீரசிகாமணிங்கிற ஊர்ல ஒரு ஹோட்டல்ல தங்கியிருக்காரு. 2 பேரும் ஒரே ஹோட்டல், ஏத்து ரூமு. ஒரு கார்ல தான் டெய்லி ஷூட் போவோம், ஒரு கார்ல நான் முன்னாடி இருப்பேன் பின்னாடி இப்போ டெய்லி அதெல்லாம் போயிட்டு வருவோம். ஒண்ணும் பண்ணா இருக்கும். படத்துலையும் பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி இருக்கும். அண்ணன் தம்பி என்ன எங்க ஆத்தா செத்து கொண்டு போய் புதைச்ச சுடுகாட்டுல போய் நான் அவரை விட்டுருக்க மாட்டேன் வீட்டுக்குள்ள, கேரளால வீட்டுக்குள்ள. எனக்கு தெரியாம பின்னாடி போய் இந்த புதைச்ச புதவுலியில வந்து அந்த புதமேட்டுல வந்து கம்மாயில விழுந்து மாரிமுத்து ஆடுவார். நானு உண்மையிலேயே மாரிமுத்து வந்து அவன் ஒரு நையாண்டி அப்படி அடிச்சுட்டு போறவர், அவரு அழுகுறாரு. நான் அப்படி பின்னாடி இருந்து சீன் படி வந்து ஒரு 10 அடி தூரத்துல இருந்து அப்படி மாரிமுத்து பார்த்துக்கிட்டு இருக்கணும். தம்பி வந்து நம்ம வந்து அவனை சேர்க்கல, இருந்தாலும் தாய் பாசத்துல வந்து அழுகுறான். என்ன இன்னொன்னு, நான் என் வீட்டுல மூத்தாள், நான் அண்ணன் தம்பி 4 பேர்ல நான் தான் மூத்தாள். எவ்வளவோ விஷயங்களை கடந்து வந்தாள். என்ன அப்படி ஒரு கிராம வாழ்க்கையை தான் அதான் நான் எழுதிக்கிட்டே இருக்கேன். என்னுடைய கதைகள் எல்லாம் எத்தனை நாடு, எத்தனை தேசம், எத்தனை ராணுவத்துல இருந்து இந்தியா முழுக்க சுத்தினேன், உலக நாடுகள் முழுக்க போயிருக்கேன். ஒரு கதையை கூட பெருநாளி பெரியார் அதோடு தாங்கல, பூரா அந்த மக்களை வச்சு. ஏன்னா அப்படி மாரிமுத்து அழுதுகிட்டு இருக்காரு. அப்படியே போய் தூக்கு 2 பேரும் அழுவோம். இந்த மாரிமுத்து நானு நடிச்சுட்டு செப்டம்பர் 4ஆம் தேதி செப்டம்பர் 5ஆம் தேதி நான் முடிச்சுட்டு காரைக்குடி ஷூட் போறேன். நேரம் அங்கே வீரசியாமல் இருந்து
மறுநாள் 5ஆம் தேதி 6ஆம் தேதி முடிச்சுட்டு மாரிமுத்து சென்னை வர்றாரு. நான் காரைக்குடியில் கொத்தமங்கலத்தில் ஒரு டிராலி ஷாட்டு அந்த பெரிய பங்களாவில் உட்காந்துருக்கேன். டிராலியை போட்டுருக்காங்க. ஒரு 10 இருக்கும். என் அசிஸ்டன்ட் கூட இருந்து ஐயா மாரிமுத்து இறந்தவனாரியா. 2 பேரும் நாங்க ஒரு நடிச்சு சந்திச்சு ஒரு 8 மாசம் 10 மாசம் ஒரு வருஷம் ஆயிருந்தா பெருசா தெரிஞ்சிருக்காது எனக்கு. நேற்று முந்தா நாள் ஒண்ணு மண்ணா இருந்துட்டு இப்ப ஒன்னா புரோட்டா கடையில வைத்துன்னு ஒன்னா டீ குடிச்சிட்டு ஒன்னா கொட்டை மொச்சப்பயத்தை வைத்துன்னு விட்டு என்ன இங்கேயும் ஒண்ணு மண்ணா அண்ணன் தம்பின்னு அழுது தவிச்சு நடிச்சுட்டு போய் 2ஆவது நாள் 8ஆம் தேதி இறந்தவனாரு. கரெக்டா ஆக்சிடென்ட். எனக்கு உயிரே போயிடுச்சு. எனக்கு டயலாக் வருதில்லை. ஷார்ட்ரி ஆக்ஷன் டயலாக் வரல. அப்படி என்னுடைய அருமை நண்பர் அவருடைய சாவு தமிழகத்தையே உலுக்கியது. அந்த சாவு என்ன ரொம்ப உலுக்கிடுச்சு. அவரு மாரிமுத்தோட இன்னொன்னு மாரிமுத்து நடிச்ச கடைசி திரைப்படம் தான். முடிச்சுட்டு வந்தாரு, டப்பிங் பண்ணாரு, டப்பிங் பண்ணாரு, இறந்துட்டாரு. என்ன அவர் ஒரு அற்புதமான நடிகன். அவருடைய பங்களிப்பு எல்லாம். இன்னொன்னு எப்படித்தான் இந்த நாகராஜ் எப்படித்தான் திட்டம் போட்டாருன்னு தெரியல. கரெக்டா அந்த கேரக்டருக்கு ஏத்த ஆர்டிஸ்ட் பிடிச்சு போட்டார். அப்படி பிடிச்சு போட்டுறாரு எல்லா பேரும். செந்தி இருக்காங்களா? போயிட்டாங்களா? செந்தி எல்லாம் தீயா இங்க போயிட்டாங்களா? அப்படியா? மாரிமுத்தோட ஒய்ஃப செந்தி நடிப்பாங்க பாருங்க. அந்த குடும்பத்தை கலைச்சு விடுற பொம்பளை. ஆமா, பார்த்தா உண்மையிலே எனக்கெல்லாம் அவ்வளவு உண்மை சினிமா கோவம் வராது, உண்மையான கோவம் வருது. அப்படி பேசுறது என்ன. அப்படி எல்லாரும் வாழ்ந்திருக்காங்க. நானும் அதுல இருக்கிற முக்கியமான கதாபாத்திரமா. அப்புறம் ப்ரொடியூசரு இந்த படத்தின் ஹீரோ சுரேஷ் நந்தா கோயம்புத்தூர் இருக்காரு. அவர் மூஞ்சியை பாருங்க, கோயம்புத்தூர் மாதிரி இருக்காரு, எங்க ராமநாதர் மாதிரி இருக்காரு. அப்படியே முதல்வர் கமிதிக்காரர் மாதிரி இருக்காரு மூஞ்சி. நம்ம நாட்டு மூஞ்சி, நம்ம ஊருக்கு ஏற்ற அந்த ஃபேஸ். என்ன அவர் இந்த ட்ரெயிலர்ல பார்த்துருப்பேன், காதலிச்சுக்கிட்டு தர்றாருல ஒரு சாங்ல. இந்த காதல் தான் நாங்கெல்லாம் காதலிச்சோம். கிராமத்து காதல் அதானே. அந்த இதுல பாருங்க நீங்க, இப்படி 2 பேரும் அந்த ஹீரோ அந்த பொண்ணு இல்லையா இல்ல, 2 பேரும் அப்படி போய்கிட்டே இருக்காங்க, நடந்துகிட்டே இருக்க எப்படி இருக்காங்க. எந்த இடத்துலயும் தொடல, ஒரு இடத்துல அப்படி தொடுவ பாருங்க. சல்லுன்னு இந்த நாக பாம்புல சல்லுன்னு திரும்பும். அதுவே சிரிச்சுக்கிட்டே கூடமான அலைஞ்சுக்கிட்டே எரியுது, காதலிச்சுக்கிட்டே தெரியுது. இப்படி தொட்டவன அப்படி பாம்பு மாதிரி செய்யும். அதுதான் கிராமத்துக்காக. இத எப்படி நாகராஜ் வச்சிருக்காரு பத்தியா, இத எப்படி பண்ணிருக்காரு பத்தியா சுரேஷ். அவருக்கு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கு. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்ககிட்ட தான் இருக்கு இப்படிப்பட்ட படங்களை. என்ன இது மாதிரி ஆர்டிஸ்டுகளை, இயக்குனரை என்ன நீங்க தான் கொண்டு போய் மக்கள் மத்தியில் கொண்டு போய் பெரிய வெற்றியை பெற்றுத்தரணும். இந்த விழாவுக்கு நான் ஆக்சுவலா மறந்துட்டேன், மதுரையில் இருந்தேன். வேற ஒரு என் பேத்தி கல்யாண வகையில் போயிட்டு இருக்கு, அதுக்காக அலைஞ்சிக்கிட்டே தெரிஞ்சவன் 18, 17, 19, 20 ஆகும் இல்லை எனக்கு. காலையில போன ஒரு ஐயா அப்படின்னு, அப்புறம் நம்ம 4 மணி பிள்ளைகிட்ட பிடிச்சி ஓடியாந்தேன் நான். ஏன்னா மிகப்பெரிய சந்தோஷம். இந்த படம், இந்த சந்தோஷம் இந்த படம் பெற வெற்றியில இருக்கணும். அதற்கு உங்க ஒத்துழைப்பு எல்லாம் வேணும், உங்களுடைய வாழ்த்துக்களும் அன்பும் வேணும். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். இதை எப்படி நீங்க பேசுனீங்க பாத்தீங்களா ஐயா? ரொம்ப நீங்க பேசும்போதே அந்த ஒரு காட்சி உங்களுக்கு அப்படியே கண் முன்னாடி தெரியுது. எப்ப படத்தை பார்க்கணுங்கிற ஆர்வமும் எங்களுக்கு இருக்கு. நன்றி.